ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே வந்து ஒரே சாஃப்ட்வேரில் இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது இந்த ஐகான் ஐஜீனியஸ் என்ற ஐக்கானை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததும் இது ஆல்ரெடி வந்து நான் சேவ் பண்ணியிருக்கக்கூடிய 2 ஸ்கூலுடைய நேம் இது. இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக வந்து கீழே வந்து கிரியேட் எ நியூ கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அடிஷ்னலாக 2-3 இன்ஸ்டியூட் வச்சுருப்பீங்க வேறு வேறு ஏரியாவில், அவங்க அந்த அக்கௌண்ட்ஸை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி இப்போது விஆர்பி ஸ்கூல் அண்டு எஸ்எஸ்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு 2 ஸ்கூல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டெமோக்காக உங்களுக்கு இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், மவுஸ் பாயிண்டர் கொண்டு வந்திருக்கேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதும் இந்த லாகின் பேஜ் வந்துடும். வந்ததும் நான் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி என்னுடைய லாகின் 1ன்றதை கொடுக்குறேன். அடுத்தது அதுக்கான பாஸ்வேர்டு வந்து 1. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்ததும் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரி மாதிரி இன்றைக்கி பர் டே வந்து என்னென்ன நடந்திருக்கு. இப்போ ஃபீஸ் ரிசிப்ட்ன்ற காலம் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஃபீஸ் ரிசீவ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். அட்டண்டன்ஸ் என்பது ஸ்டூடெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ப்ரெசென்ட்டு, நம்பர் ஆஃப் ஆப்சென்ட்டு, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பேங்கிங் என்பது உங்களுடைய பர்சனல் பேங்கிங் டீட்டெயில்ஸு அண்டு பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்டு, ஸோ எக்ஸட்ரா இந்த மாதிரி வரக்கூடியது. மெட்டீரியல்ஸ் என்பது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நோட் புக்ஸு, பேப்பர்ஸு, அது மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். குயிக் ரிசிப்ட் என்பது நீங்கள் பில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கஸ்டமருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ணக்கூடிய ஃபீஸ் பில்லை நீங்கள் குயிக்காக எடுத்து கொடுக்குறது. ஸோ இதை மாதிரி இங்கே வந்து என்கொயரிஸு. இந்த என்கொயரிஸ் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷனுக்கு முன்னாடி கேட்டுட்டு போவாங்க. அவங்கள வந்து நம்ம அதுக்கு தனியாக ஃபார்ம் கொடுக்காம நம்ம டேரெக்டாக நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த என்கொயரி ஆப்ஷனு. ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட்ஸ், லைப்ரரி ஆப்ஷன் இதில் உண்டு உங்களுக்கு. அடுத்தது டைம் டேபிள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மரியில் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மாஸ்டர்ஸ். இந்த மாஸ்டர்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பில்லிங், அதாவது சாஃப்ட்வேர்னு வரும்பொழுதே உங்களுக்கு மாஸ்டர் என்பது நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாஸ்டர் என்ற ஐட்டம் வருது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே எக்ஸல் ஃபார்மேட்டில் ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் வந்து இப்போ டெமோக்காக ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட்னு நம்ம போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நியூவாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூன்ற இடத்த கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அட்மிஷன் நம்பர், இந்த அட்மிஷன் நம்பர் வந்து நீங்களாகவே கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 102 அப்படின்னா அட்மிஷன் நம்பர் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இப்போ சுரேஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வரும். 10th ஸ்டாண்டர்டா, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை நான் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், நாங்கள் வந்து காலேஜ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்க வந்து இந்த இடத்துல வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து இன்ஸ்டியூட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5th வந்து நான் இங்கே கிளாஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். செக்ஷன்ன்ற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இது இல்லாமல் சில ஸ்கூலில் வந்து இஎஃப்ஜின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இங்கே இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற இடத்துலாம் எதுக்கு கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பி செக்ஷன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ரோல் நம்பர், இப்போ நான் அட்மிஷன் நம்பரே இங்கே ரோல் நம்பராக நான் கொடுக்குறேன். அடுத்தது இந்த ரூட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வரக்கூடிய பஸ் ரூட்டு. ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா லோக்கல்னு இருக்குது. ஸோ லோக்கல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன் ரூட்டு. இந்த பஸ் நம்பர்ன்ற இடத்துல எதுவுமே இல்லை. நீங்கள் வேணும்னா இங்கே பஸ் நம்பர் இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பஸ் நம்பர் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸோ அதை ஓட்டக்கூடிய டிரைவர் யார், அவருடைய மொபைல் நம்பரு, அவரோட லைசன்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஓகே ரைட். அடுத்தது கேஸ்ட்ன்ற கேட்டகரியில் இங்கே எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் எல்லா ஆப்ஷனுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? நான் சும்மா இந்த கேஸ்ட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே வந்து
கிளிக் பண்ணும்போது எனக்கு நான் இது வந்து கேட்டகரிஸ் வரக்கூடியது. இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஜெனரல், மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு வரக்கூடியது. இப்போது இந்த சுரேஷ்ன்றவரை நான் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் நான் சேர்க்குறேன். ஓகேங்களா? இந்த ஹவுஸ்ன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக வரும். ரெட் ஹவுஸு, பேர்ல் ஹவுஸு, அது மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் நேம் கொடுப்பாங்க ஸ்கூலில். நீங்கள் அந்த மாதிரி ஹவுஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த அட்ரஸ் லைன் எல்லாமே நாம் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இங்கே சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் கொடுத்ததும் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள், நியூ ஸ்டூடெண்ட் ஹேஸ் பீன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே உள்ள ஃபஸ்ட்டு நேம் வந்து அருண்குமார் நான் ஆட் பண்ணியிருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்ற நேம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவங்களுடைய கிளாஸு, செக்ஷனு, ரோல் நம்பரு எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அப்போ நீங்கள் அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய சிட்டி, ஃபாதர் நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நான் இதை வந்து எக்ஸிட் வித்தவுட் சேவிங் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணாலும் பேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது இந்த அக்கௌண்ட்ஸ்ன்ற காலம் வந்து இதிலே ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே எல்லாமே இருக்கும். நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா விஆர்பி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சூஸ் குரூப் நேம் வருது இல்லையா? ஓகே, இதில் வந்து நான் எந்த குரூப்பில் வந்து நான் இவங்களை சேர்க்க போகிறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்றதை நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் குரூப்பை வந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வந்து எந்த குரூப்பை வந்து நீங்கள் ப்ரைமரி குரூப்பாக சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அப்போ இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அப்போது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பிளான். இந்த ஃபீஸ் பிளான் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஹெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸை வந்து ஒரு செக்ஷனாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்மிஷன் அன்றைக்கி ஒரு அட்மிஷன் ஃபீஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் ஃபீஸு, அப்புறம் புக் ஃபீஸு, அப்புறம் டேர்ம் ஃபீஸு, இது இல்லாமல் வந்து 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஸ்பெஷல் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் ஃபீஸ் செட்டை வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அட்மிஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், டேர்ம் ஃபீஸ் அண்டு யூனிஃபார்ம் ஃபீஸ்ன்னு நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் ஃபீஸே கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே ஃபீஸ் வேல்யூ அப்படின்ற இடத்த நான் சூஸ் பண்ணதும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் கிளாஸஸ் வந்துடும். இங்கே செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ காமனாக வருது அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து நான் வந்து இப்போது 8500 அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இது எந்த ஸ்டாண்டர்டுக்குன்னா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற குரூப்பை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த கேட்டகரியில் வந்து அது ஆட் ஆகிடும். ஓகேங்களா? 9th ஸ்டாண்டர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்டகரி நேம் வந்து ஸ்டூடெண்ட்னு வந்தது, ஃபீஸ் நேம் அட்மிஷன் ஃபீஸ் இருக்குது, வேல்யூ 8500 வந்துடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து புக் ஃபீஸ். இப்போ 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் புக் ஃபீஸ் வந்து ஒரு 3500 நான் வந்து புக் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் 9th சூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுறீங்க. கேட்டகரியில் இங்கே சேவ் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ நியூ ஃபீஸ் பிளான் ஹாஸ் பீன் சேவ்டு அப்படின்னு வருது. ஸோ அப்போ நீங்கள் 2 விஷயம் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று அட்மிஷன் ஃபீஸு, இன்னொன்று வந்து புக் ஃபீஸு. ஓகேங்களா? அடுத்தது ஃபீஸ் வேல்யூவில் வந்து நான் வந்து கொடுக்க போகிறது ஒரு 6000 ரூபா கொடுக்க போகிறேன். இந்த 6000 ரூபாவில் வந்து நான் வந்து 9th நேராக சூஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து புக் ஃபீஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? இங்கே கேட்டகரியில் வந்து ஃபீஸ் செட்டிங்கில் வந்து நான் மாற்றுறேன், யூனிஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு மாற்றுறேன். மாற்றிட்டு இங்கே சேவ் கொடுத்ததும் அங்கே உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இங்கே எல்லாமே விசிபிள் ஆகும் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ வேல்யூ போடுறீங்க அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்கள் முன்னாடியே போயிட்டு
எவ்வளோ அட்மிஷன் ஃபீஸு, எவ்வளோ புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது ஃபீஸ் ஹெட்டு. ஓகே, இந்த ஃபீஸ் ஹெட் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த குரூப்பில் நீங்கள் ஃபீஸ் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடி இங்கே ஷோ ஆகும். நம்ம முன்னாடியே அதெல்லாம் கொடுத்துட்டோம். அதை எந்த மந்த்துக்கு நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணி வச்சதுனால இது இங்கே இருக்குது. புதுசாக நீங்கள் ஒரு ஃபீஸ் ஆட் பண்ண போகிறீங்க, எதுக்காக கொடுக்குறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஐடி கார்டு, ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி கார்டு கொடுக்குறீங்க. ஸோ அப்போ ஐடி கார்டு ஃபீஸ் ஒரு கலெக்ட் பண்ணுறீங்க ஒரு அமௌண்ட்டு. ஸோ இங்கே ஐடி கார்டு ஃபீஸ் செட்டிங் கொடுத்துறீங்க. குரூப் நேம் அப்படின்ற இடத்துல ஜென்ரல் இருக்குது. இங்கே ஃப்ரீக்வன்சி, அந்த ஐடி கார்டுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் ஒன் டைம் வாங்குறீங்களா இல்லை மந்த்லி வாங்குறோமா? பெரும்பாலும் வந்து நம்ம ஒன் டைம் தான் வாங்குவோம் ஐடி கார்டு ஃபீஸுக்கு, அடிஷ்னலாக வாங்க மாட்டோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து இல்லை, நான் ஆட் பண்ணல இதில். நான் வேணும்னா நீங்கள் இதில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா டிடிஎஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மந்த்து வந்து நான் ஜூன் மந்த்து ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் அவங்களுக்கு ஐடி கார்டு ஃபீஸ் வந்து நான் கலெக்ட் பண்ண போகிறேன். அப்போ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, அது என்ன எரர் வருதுன்னா செலக்ட் எனி ஒன் மந்த்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏப்ரல் வந்து டிக்கில் இருக்குது. ஓகேவா, அந்த டிக்கை நான் எடுத்துகிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபீஸ் ஹேஸ் பீன் ஆடட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபீஸ் ஹெட்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது ரூட் பிளான் முடிஞ்சது. ஃபீஸ் ஹெட் குரூப்பு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நாம் தான் வந்து ஆட் பண்ணுறது. ஃபீஸ் ஹெட் குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீஸோடைய ஹெட் குரூப் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு குரூப்பை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் ஹெட் குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சூஸ் பண்ணும்போது ஜென்ரல் இருந்தது இல்லையா, நீங்கள் இப்போ அடுத்து கிளிக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு மாறும். இன்கேஸ் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா ஸ்டாஃப்ன்ற ஹெட் குரூப்பை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. இந்த கிளாஸுன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்சார்ஜ். இப்போ கிளாஸ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்சார்ஜ் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கே ராமன் அப்படின்னு ஒரு ஸ்டாஃபை நம்ம இன்சார்ஜாக போடுறோம் அப்படின்னா இப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா கேஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ கேஆர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி இதில் என்ன எரர் வருதுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு வருது. ஸோ இதில் இல்லாததை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் உள்ள போய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உதாரணத்துக்கு வந்து +1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ +1 கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு, அதனால தான் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது செக்ஷன் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஏபிசிடின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு செக்ஷன் ஆட் பண்ண போகிறீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா நியூ செக்ஷன் ஹேஸ் பீன் ஆடட் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இது அட்மினிஸ்ட்ரேஷன்ற ஒரு கேட்டகரி நான் முன்னாடி வச்சுருந்தேன். அடுத்தது ஜென்ரல் என்பது டிஃபால்ட்டாக இருக்கும். இது மேனேஜ்மெண்ட் சைடு அந்த கேட்டகரியா இல்லை ஸ்டூடெண்ட் சைடா. ஸோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது எதில் போய் சேருதுன்றதை நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது இந்த கேட்டகரி என்பது. ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் பில் கொடுக்கும்போது கூட இந்த ஸ்டூடெண்ட் என்ற கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பில்லு வரும், இல்லைனா எரர் அடிக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஹவுஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கேஸ்ட் என்பது நீங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய அட்மிஷனில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே போய்ட்டு. ஃபேமிலி என்பது ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி. இப்போ உதாரணத்துக்கு வந்து சரவணன் ஃபேமிலி அப்படின்றவங்க ஒரு ரெகுலராகவே அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே ரெகுலராக சேர்க்குறாங்க பசங்களை அப்படின்னா அவங்கள பற்றி வந்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சரவணன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் நியூவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா டிஃபால்ட்டாக ஒரு பஸ் நம்பர் கொடுக்குறேன். இப்போ பஸ் நம்பர் வந்து 112 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதாவது 112வது பஸ்ஸு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்பது அந்த பஸ்ஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ உதாரணத்துக்கு TN32 நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். டிரைவர் நேம் வந்து இப்போ ராஜன் அப்படின்னு கொடுக்குறேன்னா டிரைவர் நேம் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் வந்து டிரைவர் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அவரோட ரினியூவல் டேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம்.
ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நியூ பஸ் ஹேஸ் பீன் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ட்ரி போடணும். ஸோ இங்கே ஐட்டம் நேமை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நோட் புக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த நோட் புக்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்கூலில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு நோட் புக்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இந்த கம்பெனி என்பது நம்ம எந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது. உதாரணத்துக்கு வந்து வேர்ல்ட் பேப்பர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கிட்டே நம்ம வாங்குகிறோம். ரேட் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரேட் வந்து ஒரு நோட் புக் வந்து 30 rupees அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓப்பனிங் ஸ்டாக் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, நாம் வந்து பிகினிங் வந்து ஒரு 100 numbers நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஐட்டம் ஹேஸ் பீன் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சார்ஜஸ். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு குடோன்லேருந்து ஸ்கூல் கவர்மெண்ட் குடோன்லேருந்து உங்களுக்கு புக்ஸ் வரும். அப்போ அந்த புக்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஆட்டோ சார்ஜஸ்ஸு அதெல்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி சார்ஜஸ் வேணும்னா இங்கே டிக் கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ இப்போ இந்த விஷயங்கள் சொன்னது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ். இந்த மாஸ்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த மாஸ்டரில் வந்துடும். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ். இந்த என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்று. இதில் டிஃபால்ட்டாக அன்றைக்கி டேட் வந்து ஷோ ஆகும். ரிசிப்ட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கும். இந்த அட்மிஷன் நம்பர் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் 2 பேர் அட்மிஷன், அதாவது ஆல்ரெடி உங்களை ஸ்கூலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, இவங்களுடைய நேம் வந்து இங்கே ஷோ ஆகுது. இதில் யார் பேர் வேணுமோ நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் சுரேஷ்ன்ற நேம் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே. இதில் வந்து ஏன் ஃபீஸ் ஹேஸ் பீன் டெபாசிட்டட் ஃபார் ஆல் மந்த்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து அட்மிஷனில் ஸ்டூடெண்ட் அட்மிஷனில் கொடுக்கும்பொழுது இவர் வந்து ஸ்டூடெண்ட் கேட்டகிரி அதில் கொடுத்துருந்தேன் நான். ஓகே. இப்போ அடுத்தது நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட் வேணால் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அட்மிஷன் நம்பர் 125 கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்து வள்ளி அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு கேட்டகிரி வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் சூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் வந்து 10th standard அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ட்ரியில் போகிறேன். மறுபடியும் என்ட்ரிஸ் வரேன், ஃபீஸ் டிரான்சாக்ஷன் வரேன். இங்கே அட்மிஷன் நம்பர் இடத்த கிளிக் பண்ணதும் எனக்கு இந்த நேம் ஷோ ஆகுது. ஓகே, இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த பர்டிகுலர் 3 months நம்ம என்னென்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வள்ளின்ற ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நான் டிக் பண்ணுறேன். இங்கே கொடுத்துட்டு கோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஜூன் மந்த்துக்கு 8275 ரூபா. ஓகேங்களா. புக் ஃபீஸ் வந்து 3696 ரூபா. டேர்ம் ஃபீஸ் நான் 5000 ரூபா கொடுத்துருக்கேன். யூனிஃபார்ம் ஃபீஸு 3500 ரூபா. ஸோ டோட்டலாக அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ரிசீவ் ஆக வேண்டியது 20471 ரூபா ரிசீவ் ஆக வேண்டியிருக்கு. ஓகேங்களா. இப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் கட்டுறாங்க. எவ்வளோ கட்டுறாங்கன்னா ஒரு 7500 ரூபா நம்மளுக்கு கட்டுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது புக் ஃபீஸு 3696 ரூபா வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. அவங்க வந்து அதில் ஒரு 3000 ரூபா தான் நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் வைக்கிறாங்க. அடுத்தது டேர்ம் ஃபீஸு. இந்த டேர்ம் ஃபீஸில் அதாவது 3 டேர்மாக பிரிஞ்சு வரும், உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இப்போ டோட்டலாக 15,000. இந்த டேர்முக்கு மட்டும் அவங்க எவ்வளோ கட்டணும், 5,000 கட்டணும். ஆனால் அதுலேயும் அவங்க வந்து ஒரு 500 பேலன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு அடிச்சுட்டு வரேன். ஓகேங்களா. என்ட்ரு அடித்ததும் டோட்டல் ஃபீஸ் ரிசீவ்டு இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். 18,500 ரூபா வந்து எனக்கு ஷோ ஆகுது. இங்கே ஆல்ரெடி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அட்மிஷன் ஃபீஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, புக் ஃபீஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, டேர்ம் ஃபீஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ட்ரு கொடுத்துட்டே வரேன். ஓகே. இப்போ வந்து பில்லை வந்து சேவ் பண்ணணுமா ஆப்ஷன் கேட்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது ஃபீஸ் டிரான்சாக்ஷன் சேவ்டு அப்படின்னு வருது. இங்கே ஓகே கொடுத்துட்டு நான் டூ யூ வாண்ட் டு பிரிண்ட் ஸ்லிப் கேட்குது. ஓகே, நான் எஸ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள்.
ஓகே, இதுதான் இப்போ நம்ம போட்ட பில்லு. இங்கே வந்து நான் வெறும் விஆர்பி ஸ்கூல் மட்டும் கொடுத்துருந்தேன். இங்கே அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம், ஃபோன் நம்பர் எல்லாமே. அது கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 125 அவங்களுடைய ரோல் நம்பராக தான் கொடுத்துருந்தேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்துச்சு. ஃபீஸ் ஃபார் மந்த்து ஜூன் மந்த்துக்கு அவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குன்றது இங்கே ஷோ பண்ணுது பாருங்கள். அப்போ அட்மிஷன் ஃபீஸு 7500 ரூபா கட்டியிருக்காங்க, மீதி 775 ரூபா பேலன்ஸு. ஆக மொத்தம் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. மீதி அவங்க எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக பில்லில் வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இது. சரி, இந்த என்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிசிப்ட் வேணும்னா நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். குயிக் ரிசிப்ட் என்பது உடனே போயிட்டு நீங்கள் பில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். பேங்க் என்ட்ரி என்பது நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் அதில் போயிட்டு ஒரு பேங்க் என்ட்ரி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பர்ச்சேஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாக் பர்ச்சேஸில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஐட்டம் நேம் வந்து ஆல்ரெடி நான் நோட் புக்ஸ்னு ஐட்டமில் ஆட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். குவான்டிட்டி வந்து நான் எவ்வளோ வாங்குறேன்னா, ஒரு நோட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 நோட் புக்ஸ் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதோட ரேட் எவ்வளோ, ஒரு 15,000க்கு நான் வந்து வாங்குறேன். ஓகே, 150 ஓகேங்களா, 150 நான் வாங்குறேன்னு சொல்லும்போது 75,000 நான் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்ட்டி நேம், இந்த பார்ட்டி நேம் வந்து நாம் வந்து யாருக்கு இங்கே கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தாமோதரன் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு வந்து நான் நோட் புக் கொடுக்குறேன் அப்படின்னா நோட் புக்ஸ் எத்தனை நோட் புக்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றத இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதே போல் நீங்கள் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறது இதில் போய் பார்த்துக்கலாம். அட்டண்டன்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, இந்த கேட் பாஸ் மேனேஜ்மெண்ட் கூட நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். கேட் பாஸ் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூன்ற ஆப்ஷன் வரும். ஐடி நம்பர், அதாவது ஒரு ஸ்டாஃபுக்கும் ஐடி நம்பர்ன்றதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஐடி நம்பர் வந்து 562ன்னு ஒரு ஐடி நம்பர் இருக்குது. அவங்களுடைய நேம் வந்து ஹரிஹரன்ற நேம் இருக்குது. அவருடைய ப்ரொஃபஷன் என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரொஃபஷன் வந்து அவர் டீச்சராக இருக்கார் அப்படின்னா அந்த டீச்சிங்கினுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவருடைய கான்டாக்ட் நம்பர், இந்த டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். செக்இன் டைம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்குறோம் இன் டைமு. இங்கே சேவ் கொடுத்துட்டு செக் அவுட் டைம் அப்படின்றத நம்ம இங்கே, அதாவது பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன் டைம் 4:45, அதாவது கரண்ட் டைமுக்குள்ளே வந்திருக்காங்க. ரிட்டன் நான் இப்போயே போட்டதாக கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் வந்து அவுட்டு நீங்கள் காமிக்குது. டைப் வந்து விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. ஓகேங்களா. ஓகே, இந்த ரிப்போர்ட்ஸ்ன்ற காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் இங்கேயே எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பேலன்ஸ் ஷீட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இன்றைக்கி டேட்டில் வந்து எவ்வளோ கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கரண்ட் லையபிலிட்டிஸு, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, ஓகேங்களா, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி இன்றைக்கியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இன்றைக்கி ப்ராஃபிட் எவ்வளோ, இன்றைக்கி லாஸ் எவ்வளோ, அதாவது இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ்ன்ற காலமில் உங்களுக்கு பாருங்கள் 26,000 வருது. இன்கம்ன்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் வைஸாக நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து எவ்வளோ கொடுத்ததுன்னா 3,000. அப்போ இன்றைக்கி வந்து ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட் வைஸாக பார்க்கும்போது 3,000 வந்து எனக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு டீட்டெயில் எனக்கு இங்கே வந்துடுது. இதை போல் வந்து டே புக்கு, லெட்ஜரு, இது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அடிஷ்னலாக புதுசாக ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் எல்லா ஆப்ஷன்ஸையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.